ஜாக்கி சான் புரூஸ்லி சாருக்கு பேசுனதுக்கான டைலாக். புரூஸ்லி சார் எங்க சார் பேசுவார்? அவரது பாதி எல்லாம் கிறிஸ்துவ தான். அவர் என்ன திருக்குறளோட சின்னதா ரத்தன சுருக்கமா பேசுறாரு. அவர் அடிதான் ஆக்ஷன். அந்த அவருக்கு ஆக்சுவலா அந்த அடிக்கிற எஃபெக்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து கொடுப்பீங்களா? அதுவும் பண்ணும். அதுவும் வாய்ஸே பண்ணும். ஒரு ஃபுல் சீரீஸ் வந்து புரூஸ்லிக்கான சீரீஸ் கண்டினியூஸா அவருடைய எல்லா படங்களும் தொடர்ந்து வந்தது. அப்போ அதில் அந்த அடிக்கிறதுக்கான எஃபெக்ட் அவர் பூனை மாதிரிலாம் கத்துவார். ஒரு பூனையை கொண்டு போய் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அடைச்சி அது மேலே கல்லால் நசுக்குன்னா அது எப்படி கத்துவோம், அந்த மாதிரி ஒரு கத்துவார். அதெல்லாம் பேசிட்டு வந்தால் அடுத்த நாளைக்கு நம்ம வேற எந்த டப்பிங்கும் போக முடியாது. ஆனால் கத்துறது அவர் இல்லை, நீங்கள். அதுவும் தமிழில் கத்திருக்கோம். அவருக்கு அந்த வாய்ஸ் எஃபெக்டும் கொடுத்து, ஏன்னா அந்த வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் நிறைய வந்துடக்கூடாதுன்றதுனால எஃபெக்டும் சேர்ந்து போட்டு அந்த எஃபெக்ட் எங்களுக்காக அந்த எஃபெக்ட் பண்ணால் அது பெருசாக எஃபெக்ட் பண்ணுமே. புரூஸ்லி சார் இது மாதிரி ஆக்ஷன் புரூஸ்லி சாருடைய சரி ட்ரை பண்ணுறேன். அவர் என்னன்னா அடி வயத்துலேருந்து கத்துவார். அந்த ஒரு வலி, வேதனை, கோவம் எல்லாம் இருக்கும். அப்படின்றார். இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த பூனை சவுண்டுன்னா ஜாக்கி சான் சார், நான் சொல்றது ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கப்புறம் ஜாக்கி சான் சாருக்கு நிறைய பேர் பேசினாங்க. நான் ஜாக்கி சானுக்கு தமிழில் எல்லாரும் ரொம்ப ரசிச்சது வந்து முரளிகுமார் சாருடைய வாய்ஸ். ஜாக்கி சானுக்கு ரொம்ப ரசிப்பேன் பிற்காலத்தில். ஆனால் முன்னாடி ஜாக்கி சான் சாருக்கு பேசும்போது அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவருடைய அந்த பாடி லாங்குவேஜுக்கு டக்குன்னு மாறும், வேரியேஷன்ஸ் மாறும். இன்னைக்கு எத்தனை பேர் சுற்றி வளைச்சா என்னால் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நீ அடிக்க முடியும்னு நினைக்கிற, ஆனால் என்னால் அடிக்க முடியுமான்னு எனக்கு டவுட் இருக்கக்கூடாது, ஆனால் அடிப்பேன் அப்படின்னு அந்த வேரியேஷன் ரொம்ப அதை புரிஞ்சுக்க முடியுது. இந்த வாய்ஸை கேட்டாலே அந்த ஒரு காட்சிக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி போகிறது மாதிரி. அது ரொம்ப லைவ்லியா அவர் பண்ணுவாரு. நீ சுத்தி வரலாம் 100 பேர், என்ன அடிக்க நிக்கலாம் 10 பேர், ஆனா என்னால தப்பிச்சு ஓட முடியுமாங்கிறத யோசிக்க வேண்டிய நான் ஒருத்தன் மட்டும் ஓட விடுங்க. இக்கதையானது மானுட ஆசைகளை எடுத்துரைக்கும் கதையல்ல. இச்சை கொண்ட மனதால் ஒருவர் உயர்வு தாழ்வு அடைந்ததை கூறும் கதையும் அல்ல. இது இச்சை என்னும் கர்ப்பத்தில் இருந்து உதித்தெழுந்த ஒரு ஞான கதை, மகாபாரதம். அந்த முன்னோட்டம் மகாபாரதத்துக்கான முன்னோட்டத்தில் வரும். இதனுடைய பிகினிங்கே வந்து சேலஞ்சிங்கான விஷயம். ஆக்சுவலாக என்னென்னா, நாங்கள் கிருஷ்ணருக்கு பேசுகிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ட்ரெண்டு இருக்கும். மரியாதைக்குரிய அமரர் திரு NT ராமராவ் அவர்கள் காலத்திலேருந்து அந்த ட்ரெண்டில் போகக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் முனைப்பாக இருந்தோம். அந்த ஒரு வார்த்தை உச்சரிப்பு அந்த ட்ரெண்ட் இல்லாமல் வேறு ஸ்டைலில் நம்மளுடைய ரெகுலர் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் கிருஷ்ணருக்கு ஆரம்பிச்சிருந்தா எப்படி ஆரம்பிச்சிருப்போம். இந்த மகாபாரதம் ஆரம்பிக்கிற முதல் டைலாக் வசனம் எப்படி இருக்குன்னா, ஆசை, இச்சை, விருப்பம், பேரவா இவை யாவும் மானிட வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வல்லவை. முதல் ட்ரெண்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆசை, விருப்பம், இச்சை, பேரவா, இது வந்து இந்த ட்ரெண்ட், முதல் ட்ரெண்ட் இருந்தது. கேட்டோம், ஏதோ ஒரு மாற்றம் வேணும். ஏன்னா அந்த கிருஷ்ணரா நடிச்சிருந்தவரும் வந்து அருமையாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அவரும் கொஞ்சம் வேறு மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ். அப்போ அதை மாற்றணும் போது ஆசை, இச்சை, விருப்பம், பேரவா இவை யாவும் மானிட வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வல்லவை. இந்த ட்ரெண்டுக்கு மாறணும்.